வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் இந்த ஆர்டினோ ஐடி போர்டை பற்றி இதன் முந்தைய வீடியோவில் நிறைய இதை பற்றி டீட்டெயில் பார்த்தோம். இதை எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட இணைத்து அதை லோட் பண்ணுறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, அதற்கப்புறம் இந்த ஐசி இதுதான் மெயின் கான்செப்ட். இதோட ஐசி வந்து நமக்கு தனியாக கிடைக்குது, அட்மகா 8. இது அட்மகா 328ன்னு சொன்னேன், இது அட்மகா 8. இது விலையும் கம்மி, கொஞ்சம் மெமரி கம்மி, பட் நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இதுவே போதுமானது. இதை வச்சு தான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஆர்டினோ போர்டு வந்து எக்ஸ்பென்சிவ், அதோட இது வந்து விலை கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லை, இடமும் நமக்கு ஒரு ஐசி மட்டும் ஸ்டாண்ட் அலோனாக வேலை செய்யும். இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவது? ஏன்னா இது வெறும் ஐசியில் டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இந்த ஆர்டினோ ஐடி யூனோ வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான மெத்தட். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த ப்ரோக்ராமுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த ஷீல்டு தான் இது. வந்து இதையும் சொல்கிறேன் எப்படி இது வாங்கலாம், இல்லை இது நீங்களே செய்ய முடியும், எப்படி செய்யலாங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல வந்து இந்த ஆர்டினோ ஐடி, இந்த ஆர்டினோ போர்டை வந்து எப்படி கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதற்கு இதை போல் நான் சொன்னேன், பிரிண்டர் கேபிள் இதோடய கொடுப்பாங்க. இது வாங்கினீங்கன்னா இந்த கேபிளை உங்களுக்கு தருவாங்க. இது நார்மல் பிரிண்டர் கேபிள் தான். ஸோ இந்த கேபிளை கம்ப்யூட்டரோட இதை வந்து யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு ரெண்டு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பிசியில். இப்போ இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு பவர் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. அதோட மட்டும் இல்லை, இந்த 13 லைட்டும் ஆன் ஆகுது. அது வந்து பரவாயில்ல, இதுக்குள்ளே இருந்த பழைய ஏதாவது கோடு இருந்திருக்கும், அதனால அப்படி பண்ணுது. இப்போ இதே மாதிரி நான் இதையும் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, சேம் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஹெட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்குறோம், ஜம்பர் லைன்ஸ்ன்னு சொல்றது. இது நம்ம இந்த போர்டு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜம்பர் யூஸ் பண்ணி நீங்களே கூட பண்ணிக்கலாம், அதையும் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த போர்டு இதில் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம பிசிக்கு போகலாம். பிசியில் நீங்கள் ஆர்டினோ ஐடிஇ ஏதாவது ஒரு வெர்ஷன் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ வெர்ஷன் தான். இப்போ நான் வந்து இதில் லோட் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ ஐடி. பாருங்கள், எந்த வெர்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். 2.1ன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 1.8 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது 2.3.6 வெர்ஷன். இது அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் எந்த வெர்ஷன் லேட்டஸ்ட்டோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. சில அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ இதில் என்ன பண்ணா, முதல்ல இந்த சாஃப்ட்வேரை இன்னும் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு தகுந்த மாதிரி. நார்மலாக இது சேவ் பண்ணும்போது ஒரு ஃபோல்டருக்குள்ளே தாங்க சேவ் ஆகும். ஃபோல்டரை விட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அதனால அது சேவ் பண்ணும்போதே ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். அதே நேம், அந்த ஆர்டினோ அதுக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமில் ஃபோல்டரில் சேவ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நியூ ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஸ்கெட்ச்னு சொல்கிறதுங்க. இதுதான் கோடிங் இருக்கிற இடம், ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப், வாய்ட் லூப்னு 2 செட்டப் இருக்குது. இந்த வாய்ட் செட்டப்பில் என்னென்னா, நீங்கள் ஒரு தடவை என்னென்ன பின்ன நீங்கள் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறீங்க, இன்புட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செட்டப்பில் போட்டுடணும். அதற்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க, எனக்கு வந்து எனக்கு புரிகிற மாதிரி என்னோட தெரிந்த வார்த்தைகளில் ஒரு வேரியபிளில் ஒரு பின்னுக்கு நாங்கள் அசைன் பண்ணணும். அதை நீங்கள் வாய்ட் செட்டப்புக்கு மேலே பண்ணிக்கலாம். வாய்ட் செட்டப்பில் நீங்கள் எது அவுட்புட்டு இன்புட்டுங்கிறத அதில் டீட்டெயிலாக செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒரு தடவை, இந்த செட்டப்பில் இருக்கிறது ஒரு தடவை தாங்க அந்த கம்ப்யூட்டர் மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணும். அதற்கு கீழே வாய்ட் லூப்னு போட்டிருக்க இடத்துல இது ரன், இதுலேயே எழுதியிருக்கு பாருங்க, புட் யுவர் மெயின் கோட் ஹியர் டு ரன் ரிப்பீட்டட்லி. இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் எந்த கோடு போட்டிங்கனாலும் அது மறுபடியும் அதை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதோட நார்மல் பேசிக் செட்டப்பு. இதுக்குள்ளே தான் நம்ம கோடு போட போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபைலுங்கிற மெனுவில் போயிடுங்க. ஃபைல் மெனுவில் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக்ஸ் அப்படின்னு போங்க. பேசிக்ஸில் வந்து பிளிங்க்னு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை நீங்களே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப எளிதுதான். இந்த பிளிங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்க, நியூ பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் பழைய பேஜை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நியூ பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து அவங்களே அந்த செட்டப் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இது அவங்களே இந்த செட்டப் வந்து
ஒரு எக்ஸாம்பிள் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்ல என்ன எழுதியிருக்கு பாருங்க, மேலே வந்து இந்த ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிருந்துச்சிங்கன்னா, ஒரு ஸ்லாஷ் போட்டோம் 2 ஸ்லாஷ் போட்டாலும் சரி, ஸ்லாஷ் போட்டிருந்தா அது பூரா வந்து டல் கலரா இருக்கு பாருங்க. இது பூரா இந்த மாதிரி டல் கலரா இருந்ததுன்னா அது பூரா கமெண்ட்னு சொல்றதுங்க. அதாவது நமக்கு தேவையான டீட்டெயிலை நம்ம ஞாபகத்துக்காக ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிறது. இதுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இது ரீடு பண்ணாது. எது ரீடு பண்ணோம்னா எதுவுமே இல்லாம டைரக்டா நீங்க வந்து பாருங்க, வாய்ட் செட்டப்னு ஆரம்பிச்சிருக்கு, பின் மோடுன்னு ஆரம்பிச்சிருக்கு, அதே மாதிரி லூப்புக்குள்ள ஒரு 4 கோடு எழுதியிருக்கிறாங்க. இந்த மொத்தம் 5 கோடு, அதாவது இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்இடி பில்டின், எல்இடி பில்டினுக்கு 13 ஒன்று தாங்க, 13 தான் எல்இடி பில்டின்னு அவங்க வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இதுல எழுதியிருக்கு பாருங்க, இந்த எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட்டாச் டு டிஜிட்டல் பின் 13. எது எல்லாமே அவங்களே டீடைல் கொடுத்துருப்பாங்க. நம்மளா புதுசாக கண்டுபிடிக்கிறதுல அந்த பின்னை வந்து அவங்க எல்இடி பில்டின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க, அசைன் பண்ணி வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா. அதனாலதான் நம்ம எல்இடி பில்டின் நம்ம எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்க 13 கூட எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் லூப்ல வந்து என்ன எழுதிருக்கிறோம்னா டிஜிட்டல் ரைட். டிஜிட்டல் ரைட்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து பின் மோட வந்து அவுட்புட்னா அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து இன்புட்டா இல்லாம அவுட்புட்டா அது வேலை செய்யணும்ட்டு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் செட்டப்ல. அதனால நம்ம இதுல ரைட் மட்டும் தான் எழுத முடியும், ரீட் எழுத முடியாது. இதை இன்புட்டா போட்டீங்கன்னா நீங்க கீழே ரீட் எழுதிக்கலாம், டிஜிட்டல் ரீடுன்னு எழுதிக்கலாம். இப்ப நீங்க ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்னா நீங்க அதுல அவுட்புட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுல என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க? டிஜிட்டல் ரைட் ஹைன்னு கொடுக்குறீங்க. நான் சொன்னேன் 5 வோல்ட் கொடுக்கணும்னா நீங்க வந்து ஹைன்னு தான் சொல்லணும். அது வந்து 5 வோல்ட்டோ சொல்லக்கூடாது, அல்லது 0.1ன்னு சொல்லக்கூடாது. அதனால ஹை. அது மட்டும் இல்லை, கேபிட்டல் லெட்டர்ஸ், இதில் கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டர் தாங்க போடணும், மாற்றி போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா டிஜிட்டல் ரைட்டு இந்த பிராக்கெட்குள்ள எல்இடி பில்டின், அதாவது 13ஆம் நம்பர் எல்இடியை ஹை, அதாவது 5 வோல்ட்டாக கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் டிலே ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அப்படியே அது அந்த பழைய கோடுலேயே நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் டிஜிட்டல் ரைட்டு திருப்பி எல்இடி பில்டின் அதே 13ஆம் நம்பர்ல எல்இடியை லோ பண்ணுன்னா 0 பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹை பண்ணும்போது 5 வோல்ட்டுங்க, அது கீழே லோ பண்ணும்போது 0 வோல்ட். ஹைன்னா அந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி போர்டில் 13ஆம் நம்பர் நான் சொல்லியிருக்கேன், டிஃபால்ட்டா அது ஒரு எல்இடி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிலே. இந்த டிலே கொடுக்கலன்னா இமீடியட்டா முத கோடுக்கு ஓடிடும். அதனால திருப்பியும் 1000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் முதல் லைனுக்கு வந்து மறுபடியும் இது ஹை ஆகும், லோ ஆகும், இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம லோடு பண்ணி பார்க்கணும். முக்கியமா லோடு எதுக்கு இது அந்த கோடை வந்து நம்ம ட்ரை பண்றோம்னா, இந்த நம்ம கம்ப்யூட்டரும் நம்ம போர்டும் அதோட வந்து பரிமாற்றுறதுக்கு ஏதுவாக மாறிடுச்சா, செட்டப் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக தான். அதுக்காக எப்பொழுதுமே எந்த போர்டா இருந்தாலும் இந்த கோடை ஒரு தடவை நீங்க அதுல ப்ரோக்ராம் பண்ணி அது ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செட்டப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க கோடுல நீங்க என்ன வேணா மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ நம்ம ஃபைலுக்கு அப்புறம் எடிட் இருக்கு, அது தேவையில்லை. ஸ்கெட்ச் இருக்கு, தேவையில்லை. டூல்ஸுக்கு வாங்க. டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல போர்டுன்னு இருக்கும். போர்டுல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், வைஃபை போர்டுக்காக செலக்ட் பண்ணியிருந்தேன். நீங்க அது உள்ள போயிட்டு ஏவிஆர் போர்டு, ஆர்டினோ ஏவிஆர் போர்டுன்னு இருக்கும். ஏவிஆர் போர்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஆர்டினோ யூனோ, இதுல இத்தனை வகை போர்டு இருக்குங்க. நீ எந்த போர்டு வேணாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணலாம். அதற்காக தான் எல்லா போர்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க ஆர்டினோ யூனோ, அதுதான் அந்த போர்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த போர்டு யூஸ் பண்றீங்களோ அந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆர்டினோ யூனோ தான் பண்றோம், அதனால ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணியாச்சு. இங்க கூட போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல கூட நீங்க செலக்ட் போர்டுல போனீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இதுலயே போயிட்டு நீங்க போர்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதே சமயத்துல போர்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல 2 போர்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஆர்டினோ யூனோன்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஆர்டினோ யூனோ வரும். இல்ல நீங்க டைப் பண்ணாலும் சரி பாருங்க, ஆர்டினோ யூனோ ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கு. இதுல வந்து COM1 COM4 நமக்கு தெரியாது, பட் யூஎஸ்பியில தான் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால நிச்சயமா COM4 தான் இருக்கணும். COM4 செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்க. போர்ட் இங்க கூட செலக்ட் பண்ணலாங்க. டூல்ல போயிட்டு இந்த போர்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல போயிட்டு கூட பாருங்க ஆர்டினோ யூனோனே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த போர்ட் தான் நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட். இதுல எத்தனை போர்ட் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை காமிக்கும். மற்றதெல்லாம் நீங்க இப்போதைக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணுங்க, ஸ்கெட்சில் போயிட்டு வெளியிலேயே இங்க ஐகான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 2 ஐகான் இருக்கு இங்க. இதுல ஒண்ணு வந்து டிக்கு போட்டிருக்கு. அதாவது இந்த கோடுல நீங்க ஏதாவது மாறுதல் பண்ணிருந்தீங்கன்னா கோடுல ஏதாவது சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். இதை கேபிட்டல் லெட்டருக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் போட்டிருந்தோம்னா நமக்கு எரர் காமிக்கும், புரியுதுங்களா? அது என்ன கோடுல மிஸ்டேக் இருக்குன்னு காமிக்கும். அது செக் பண்றதுக்காக இந்த சிக்கு இதை வெரிஃபைன்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்க. கீழே வந்து அது கம்பைல் பண்ணி பார்க்குது,
டன் கம்ப்ளீட் போட்டிருக்கு. அப்படின்னா இதுல கம்பைலிங் போட்டிருக்கு. இதுல எந்த விதமான கோடுல எந்த விதமான எரர் இல்லைன்னு அர்த்தம். இந்த கீழே எந்த எரரா இருந்தாலும் இதுல காட்டி கொடுத்துரும். கீழே இருக்கக்கூடிய கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல உங்களுக்கு அதை வந்து எப்படி வேணாலும் காட்டி கொடுத்துரும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கோடு ஒழுங்காக தான் இருக்கு, நம்ம அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணி பார்க்கும் பொழுது நான் சைடில் அந்த இதையும் காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டையும் சைட் பை சைடா பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, இந்த போர்டு தாங்க கனெக்ட் பண்ணியிருக்கான். இதுல பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சைடுல இந்த 2 எல்இடி, அதாவது அந்த 2 எல்இடிலையும் இந்த எல்இடி பிளிங்க் ஆகுதான்னு பாருங்க. இந்த 2 எல்இடி பிளிங்க் ஆகுதான்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்லோட் பண்ண போறேன். அப்லோடுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டலா இருக்க ஏரோ மார்க் தெரியுதுங்களா? இந்த ஹரிசாண்டலா இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கீழே வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் கிளிக் பண்ணல. கீழே கம்பைலிங் வந்து எப்பொழுதுமே ஒரு தடவை கம்பைலிங் பண்ணி இந்த பாருங்க. இங்க பாத்தீங்களா? திருப்பி ஒரு தடவை நான் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, பாத்தீங்களா? பிளிங்க் ஆச்சுங்களா? பிளிங்க் ஆகி இந்த 13ஆம் நம்பர் எல்இடி பாத்தீங்களா? இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அமர்ந்து எரியுறது பாருங்க. கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. இப்ப இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், இதை கலட்டிட்டு இதுல கொடுக்குறேன். இதுல இப்போதைக்கு எந்த கோடுமே இல்லை. இப்ப இதுல நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம போர்ட் எல்லாமே சேம் தான், நம்ம எதையும் மாத்தல. இதுல அப்லோட் பண்ணி பார்ப்போம், இது எரியுதான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப போர்டு வந்து இதுல COM4ல வரல. நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த போர்ட்ல இருக்குன்ட்டு. பாருங்க, COM7ல இருக்கு. பாத்தீங்களா? அப்ப COM7 எடுத்துட்டு இப்ப பண்ணி பாருங்க, இப்ப வரும். பாத்தீங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்இடி வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. 13ஆம் நம்பர் கனெக்டட் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டுலயுமே இதே ப்ரோக்ராமை தான் லோடு பண்ணியிருக்கோம். இப்ப இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்ப அந்த ப்ரோக்ராம் இருக்கிற வரை இப்ப நம்ம இதுல இருந்து பவர் சப்ளை எடுத்துட்டு மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் இது இங்க அதே ப்ரோக்ராம் அப்படியே இருக்கு. இந்த ஐசியில இப்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஐசி, இந்த போர்டுல இருந்து இந்த ஐசிக்கு தனியா எப்படி ப்ரோக்ராம் பண்றது காமிக்க போறோம். இதுல மற்ற கோடெல்லாம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட எந்த கோடு எது வேணும்னு சொல்லுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம டீட்டெயிலா போனோம்னா அது நிறைய கிளாஸஸ் இருக்கு. அது ஆர்டினோவே அவங்களே வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இதை விட டீட்டெயில் போக வேண்டாம். ஆனா இதை எப்படி லோடு பண்றதுங்கிறது ஒரு டெக்னிக் இருக்கு, நான் அதை சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த போர்டுலயே இது பண்ணலாம். இந்த போர்டு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கிட்ட இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போர்டை நம்ம செஞ்சு வச்சுக்கல. அதனால டைரக்டாக இந்த பிரெட் போர்டில் வச்சு செய்யலாம். புரியுதுங்களா? இந்த பிரெட் போர்டில் வச்சு செய்யலாம். நான் அதையும் காமிக்கிறேன். இதே போல பிரெட் போர்டில் கிறிஸ்டல், இந்த 2 கப்பாசிட்டர், இந்த எல்இடி இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஐசியை இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த போர்டு கிடைக்குது. இதுலன்னா இந்த போர்டு எங்க வாங்குறதுங்கிறதையும் சொல்றேன். ஸோ இப்போ இந்த போர்டோட சர்க்கியூட்டையும் நான் சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவது. இது வந்து ஆக்சுவலா பிரெட் போர்டு கனெக்ட் பண்றதுக்காக மாட்டி வச்சிருக்கேன். பட் நம்ம இந்த போர்டு வழியா செய்யும் போது இதை மேல டைரக்டா இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஐசியை வந்து இந்த சாக்கெட்ல வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சர்க்கியூட் எப்படி அமைப்பது, இது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். இந்த சர்க்கியூட் இதாங்க. நான் கொஞ்சம் பெருசு பண்றேன் பாருங்க. இந்த சர்க்கியூட் தான். இந்த சர்க்கியூட்டை தான் அவங்க அந்த போர்டில் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் தான் இருக்கு. தெரியுதுங்களா? ஆர்டினோ போர்டு இருக்கு. 4 எல்இடி கொடுத்துருக்காங்க, ஒரு கிறிஸ்டல், 2 கப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு கப்பாசிட்டர். இதுதான் இந்த போர்டில் இருக்கு. இப்போ பாருங்க, நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. 4 எல்இடி இருக்குங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த போர்டுல இருந்து அதே சர்க்கியூட்டை ஒரு இது யூடியூப்காரர் தான் ஒருத்தர் வந்து இது மேக் பண்ணி விற்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதோட சைட்டையும் காமிக்கிறேன். அதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா
பாருங்க, இவங்க தான் பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து AVR ISP ஷீல்டுன்னு சொல்றது. இந்த மாதிரி காம்பனண்ட்டை நீங்க தனியா கொடுத்துருவாங்க, நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். பாருங்க 120 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ இதை வாங்கி நீங்களே பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். அதான் இருக்கிற சீப்பு. இதோட சர்க்கியூட்டும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் செஞ்சு கொடுக்குறாரு. செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் விலை கூட இருக்கும். இல்லை நீங்க உங்களால சால்டர் பண்ண முடியல, எனக்கு செஞ்சே வந்தா பரவாயில்லன்னா நீங்க செஞ்சு வாங்கிக்கிங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த போர்டு. இந்த போர்டை தான் நான் யூஸ் பண்ணி செய்ய போறேன். இல்லைன்னா நீங்க வெறும் இந்த மாதிரி ஜம்பர் ஒயர் போட்டு கூட இதுல கூட பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த ஒயரை யூஸ் பண்ணி இங்க கனெக்ஷன் கொடுத்து நீங்க ஐசி நடுவில் மாட்டி கூட செஞ்சுக்கலாம். ஆனா இந்த போர்டு இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு. இப்போ நான் அந்த போர்டை எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன். இதுல அந்த போர்டு இன்சர்ட் பண்றதுக்கு அந்த பின்னை பார்த்தாலே தெரியுது எப்படி இன்சர்ட் பண்ணலான்ட்டு. இன்சர்ட் பண்ணும்போது எப்போதும் பவர் சப்ளை எடுத்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த போர்டுல வந்து A0 A1 அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கிறாங்க. இதுலயும் A0 A1 இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுல வந்து இன்சர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கரெக்டாக அதில் சீட் ஆகும். ஏன்னா அந்த போர்டு அதுக்காக டிசைன் பண்ணதுனால இது போல சீட் ஆகிடும். இதை மாதிரி வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? ஒரு ஷீல்டை வந்து ரொம்ப எளிதாக பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நான் ஒரு ஐசி எடுத்துக்கிறேன். இது வந்து அட்மெகா 8. ஐசி ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, பின்னு வளைச்சிடாதீங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம எடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த ஐசி தாங்க பேர் ஐசி. பேர் ஐசினா அந்த ஐசி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையிலேருந்து வாங்கின வகையில் இருக்குது. இதில் இன்னும் லோட் பண்ணலை. பட் இதில் வந்து பூட் லோடர் லோட் பண்ணியிருக்கோம். பூட் லோடர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிறிய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு இந்த ஐசியில் லோடு பண்ணிடுவாங்க. அது லோடு பண்ணாதான் அந்த அதாவது அந்த நம்ம ஆர்டினோ போர்டுலேருந்து இருக்கக்கூடிய கோடை இதில் எழுதுறதுக்கான ஒரு கோடு தான் அது. ஸோ இப்போ அந்த கோடு இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் இதுலேருந்து இதில் வந்து எழுத முடியாது. அதனால இந்த பூட் லோடர் வந்து அவசியம். நீங்கள் கடையில் பூட் லோடரோடய கூட கிடைக்குது. நீங்கள் அப்படி வாங்கினா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா இது ஒரு 150 ருபீஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பூட் லோடர் கண்டிப்பாக இருக்காது. புரியுதுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பூட் லோடர் நம்ம லோட் பண்ணணும். பூட் லோடருங்கிற கோடெல்லாம் இல்லைங்க, அந்த ஆர்டினோ ஐடி நான் சாஃப்ட்வேர்லேயே இருக்கு, காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது இன்சர்ட் பண்ணுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஐசியில் வந்து 1 இந்த பக்கம் இருக்கு பாருங்க, ஒரு கட் இருக்கு பாருங்க. அந்த கட்டு இருக்கிற டைரக்ஷனில் இந்த சைடில் பண்ணணும். புரியுதுங்களா? இதில் போட்டுட்டு இதை இன்சர்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும். இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆடாது. புரியுதுங்களா? சில நேரங்களில் இது கரெக்டாக கான்டாக்ட் இல்லை. இப்போ நான் வச்சிருக்கிற நிறைய தடவை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கான்டாக்ட் இல்லை. அதனால 2-3 தடவை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? இப்போ அங்கே பவர் வந்தது இங்கே தெரியுது. ஏன்னா அந்த போர்டு மறைச்சிறதுனால இங்கேயும் பவர் லைட் கொடுத்துருக்காங்க. வேற எந்த செட்டப்பும் இதில் கிடையாதுங்க. இனிமேல் நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஐடி தான். ஐடியிலேயே சாஃப்ட்வேரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. COM7 இப்போ நம்ம COM4ல் போட்டிருக்கோம். அதனால COM4 புரியுதுங்களா? COM4 கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். யூனோ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு போர்டு. மற்றபடி இதில் என்ன செய்யணும்னா இந்த பூட் லோடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த போர்டை வந்து ப்ரோக்ராமராக மாற்றணும். இப்போ இந்த போர்டு வந்து நமக்கு உபயோகமான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருந்தது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதை வந்து ப்ரோக்ராமராக மாற்றணும். ஐஎஸ்பின்னு அவங்க சொல்லியிருக்கேன் என்னன்ட்டு. ஐஎஸ்பி ப்ரோக்ராமராக இந்த போர்டை வந்து மாற்றணும். அதற்காக ஒரு ப்ரோக்ராமர் கோடு இதில் போடணும். புரியுதுங்களா? ப்ரோக்ராமர் கோடு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இது அது மூலியமாக அப்போ இது ப்ரோக்ராமர் மாதிரி வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ த்ரூ ப்ரோக்ராமர் அப்படின்னு நீங்கள் லோடு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்துடும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோடு கம்ப்யூட்டர்லேருந்து இது வழியாக வந்து இந்த போர்டுக்கு வந்து இந்த போர்டுலேருந்து இதற்கு வரும். அதுதான் அது மெத்தடு. ஃபர்ஸ்ட் இதை ப்ரோக்ராமராக மாற்றணும். நான் இதில் காமிக்கிறேன் பாருங்க, கம்ப்யூட்டரில் அதுதான் செய்யணும். ஃபைலுக்கு போயிடுங்க, எக்ஸாம்பிள் போங்க, ஆர்டினோ ஐஎஸ்பி 11வது செலெக்ஷனில் இருக்கு. ஆர்டினோ ஐஎஸ்பி போங்க. அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐஎஸ்பின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா புது கோடு ஓப்பன் ஆகும். பாருங்க, இது பண்ண டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த கோடை பாருங்க. இந்த கோட்ல பாருங்க ஆர்டினோ ஐஎஸ்பி, இதுல வந்து டீடைல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பின்னெல்லாம் இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட மட்டும் இல்ல இருக்கக்கூடிய எல்இடியும் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஹார்ட் பீட்னு ஒன்று,
அப்புறம் எரர் 1, அப்புறம் எல்இடி ப்ரோக்ராம் மோடு, அப்புறம் ரீசெட். இது 4த்தும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பின்ல கனெக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஸோ இப்போ இதோட முன்னாடி நான் அந்த சர்க்கியூட்டை பத்தி விளக்குறேன்னு சொன்னேன். இந்த சர்க்கியூட்டை பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்ல பாருங்க, இப்போ நம்ம இதான் ஆர்டினோ ஐடியோட போர்டு. இந்த போர்டுக்கு மேல நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு அது பிசிபியா இருந்த ஷீல்டை போட்டிருக்கேன். இப்போ உங்க கையில ஷீல்டு இல்லைன்னா எப்படி நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும், ஒரு பிரெட் போர்டை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பாருங்க. இதுல இருந்து எத்தனை ஒயர் இங்க இருந்து கனெக்ட் பண்றோம் பாருங்க. நேத்து நான் வீடியோல சொன்னது போல 10, 11, 12, 13 இந்த 4 யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து சிப் செலக்ட் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் மீசோ, மோசி, அப்புறம் அந்த கிளாக் சிக்னல், அந்த மாதிரி நம்ம வந்து இதுல எல்லாமே இந்த 4 மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் ஐஎஸ்பிக்கு. இந்த ஐஎஸ்பி ஹெட்டர்ல இருந்து பண்ணலாம், பட் நம்ம இதுல இருந்தே பண்ணுவோம். இந்த 4ல இருந்து பண்ணலாம். இதுக்கு 4ல இருந்து இந்த ஐசிக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்னு பாருங்க. முதலாவது கனெக்ஷன், இந்த ஐசியில 9வதுக்கும் 10வதுக்கும் நடுவுல ஒரு கிறிஸ்டல் 2 கெப்பாசிட்டர் போட்டுடணும். இது போட்டீங்கன்னா தான் இது வெளியில இருக்கக்கூடிய கிளாக் ஜென்ரேட்டர். ஸோ இப்போ இந்த கிளாக் இந்த 16 மெகாஹெர்ட்ஸ்ல தான் இந்த ஐசி இப்போ வேலை செய்ய போகுது. அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போதும் எக்ஸ்டர்னல் கிளாக்னு செலக்ட் பண்ணிடணும். ப்ரோக்ராம் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் கிளாக்னு செலக்ட் பண்ணுவோம். அதனால ஏன்னா இன்டர்னலாகவும் கிளாக் இருக்கு, அது சரியா வேலை செய்யாது. அதனால எக்ஸ்டர்னல் கிளாக் நீங்க தனியா கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பவர் லைன் 5 வோல்ட் எடுத்து 7வது பின்னு பவர் இன், அது 7வது பின்னுக்கு நீங்க பவர் இன் கொடுக்கணும். அதே போல கிரவுண்டு வந்து 8வது பின்னு கிரவுண்டு கொடுக்கணும். அப்புறம் 20, 22 கூட அதே தான். பட் 20, 22 இந்த பர்பஸ் இல்லை, அது அனலாக் பின்னுக்காக உள்ள பவர் சப்ளை, அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்க. இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம பவர் கொடுத்துட்டோம். பவர் கொடுத்தாச்சுன்னா இந்த போர்டுல இருந்து பவர் அவுட்புட் எடுத்து இந்த ஐசிக்கு பவர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஐசி வேலை செய்யற கண்டிஷன் வந்துருச்சு. ஆனா நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த ஆர்டினோ யூனோக்கும் இந்த ஐசிக்கும் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த 4 பின்னுல இருந்து 4 ஒயர் எடுத்து இதுல கொடுக்க போறோம். முதலாவது ஒயர் 11ல இருந்து எடுக்கிறோம், 11 17ல கொடுக்குறோம், 12 18ல கொடுக்குறோம், 13 19ல கொடுக்குறோம். புரியுதுங்களா? இப்போ 10வது பின் இருக்கு. 10வது பின்ன 1வது பின்ன ரீசெட்ல கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலியமா புல் அப் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் புல் அப்னு சொல்றதுங்க. ஏன்னா அந்த 1வது பின்ன வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஹை பண்ணி வச்சிருக்காங்க. இது பண்ணிட்டு இது வழியா 10வது பின் வழியாக நம்ம ரீசெட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இவ்வளவுதாங்க, இந்த கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷனை வந்து நீங்களாவும் பிரெட் போர்டில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க ஷீல்டை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஷீல்டுலையும் அதான் இருக்கு, இதே சர்க்கியூட் தான் இருக்கு. புரியுதுங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட்டு இந்த ஐஎஸ்பி ப்ரோக்ராமரை இதில் லோடு பண்ணணும். அதாவது ஐஎஸ்பி ப்ரோக்ராம் லோடு பண்ணோன்னா இதில் லோட் ஆகாது, இந்த கீழே இருக்கக்கூடிய போர்டில் லோட் ஆகும். பாருங்க, அது லோட் ஆகிறது வந்து தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது நார்மலாக லோடு பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாருங்க, இது மாதிரி லோட் பண்ணுங்க. கீழே தெரியுது பார்த்தீங்களா, கம்பைலிங் ஸ்கெட்ச், அப்லோடிங், டன் கம்பைலிங், அப்லோடிங், டன் அப்லோடிங். சரிங்களா? டன் அப்லோடிங் வரணும். வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் தெரியும் பாருங்க. இது அமர்ந்து எரியுதுன்னா இது ஆல்ரெடி இது ப்ரோக்ராமராக நமக்கு செட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ ப்ரோக்ராமர் செட் ஆன உடனே நம்ம என்ன செய்யணும்னா டூல்ஸ்க்கு போங்க, ஆர்டினோ யூனோன்னு போட்டிருக்கு. அதற்கு அப்புறம் கீழே மினி கோர்ன்னு இருக்கு. இது இல்லைன்னா இந்த லைப்ரரி, இந்த போர்டோட டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இதுல போட்டுக்கலாம். அது நிறைய வீடியோல இருக்கு, அதுபடி பண்ணிக்கங்க. அந்த இதுல ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஃபைல் ப்ரிஃபரன்ஸ் போங்க. இந்த ஃபைல்ல போயிட்டீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் போங்க. சப்போஸ் இந்த மினி கோர் உங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்றேன், ப்ரிஃபரன்ஸ் போங்க. ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா HTB, இது வந்து நிறைய நீங்க வெப்சைட்ல கிடைக்கும். இல்லைன்னா இந்த வீடியோவை ஆல் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை நான் வந்து இதை கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். இதை வந்து என்ன செய்யணும், காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு ஓகே பண்ணீங்கன்னா இது வந்து நெட்ல இருந்து சர்ச் பண்ணி உங்க போர்டை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிடும். போர்டோட டீடைல் இன்ஸ்டால் பண்ணிடும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இங்க உங்களுக்கு போர்டு செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மினி கோர் வருது. மினி கோர் வரலைன்னா நீங்க இந்த மாதிரி போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ இது வழியா போயிட்டு நீங்க மினி கோர்ல அட்மெகா 8 தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதனால அட்மெகா 8 கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மலா நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அட்மெகா 8 இருக்காது. இந்த மினி கோர் நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் கிடைக்கும். இப்போ அட்மெகா 8 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த போர்ட் இதுல இன்னும் வேற என்னென்ன டீடைல் இருக்குன்னு பாருங்க. COM4 இருக்கு, ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதற்கு அப்புறம் டிஃபால்ட் ரேட்டு இது இருக்கு, இது 19,200 செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டிஃபால்ட்லேயே விட்டுருங்க. அதற்கு அப்புறம் இந்த மற்றதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் ப்ரௌன் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாம், ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலா என்னன்னா 2.5 வோல்ட்டுக்கு கீழே போனா ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பூட் லோடர், இது UAT, அது மாதிரி எக்ஸ்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் 16 பேங்க் டிஃபால்ட்டே அப்படிதான் இருக்கும். எக்ஸ்டர்னல் எடுத்துங்க, வேற எதையும் நீங்க மாற்ற வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா பூட் லோடர்னு இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த பூட் லோடரை கிளிக் பண்ணணும். சப்போஸ் இந்த ஐசி வந்து டிடெக்ட் ஆகலைன்னா எங்க வந்து சிக்னேச்சர் நாட் மேட்ச்ட் அப்படின்னு வரும். பயப்பட வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய ஒயர் கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு முன்னாடி நான் இதை பூட் லோட் பண்ண போறேன். பண்ணும்பொழுது சிக்னேச்சர் அது கரெக்டாக இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியா வந்துடும். இல்லைன்னா அது வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ப்ரோக்ராம் ஆகிற லைட்லாம் தெரியும். இல்லைன்னா எதுவுமே வராது. நமக்கு இங்கே வந்து சிக்னேச்சர் ஃபால்ட்னு வரும். நம்ம மறுபடியும் இந்த இதுல லூஸ் கான்டாக்ட் இருக்கலாம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா வந்துடும். இப்போ பாருங்க பூட் லோடர் போடுறேன். இப்போ நம்ம இந்த பூட் லோடரை நம்ம கிளிக் பண்ணலாம். அதற்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமர் ஆஸ் ஐஎஸ்பி அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு பேர்ன், இது முக்கியங்க. ப்ரோக்ராமரை வந்து நார்மலா ப்ரோக்ராமர்ல எதுவுமே இருக்காது, ப்ரோக்ராமர் இருக்கும். அதை வந்து ஆர்டினோ ஆஸ் ஐஎஸ்பி அப்படின்னு, அதாவது நம்ம என்ன அர்த்தம்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராமராக கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து இதை பண்றோம்னு அர்த்தம். இது பண்ணலைன்னா வராதுங்க. இதுக்கப்புறம் பேர்ன் பூட் லோடர் போடுங்க. இப்போ ஐசி டிடெக்ட் ஆகலைன்னா இதை போல எக்ஸ்பெக்டட் சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுவும் நானும் முதல் தடவை பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஐசியை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இந்த பின் பழசுங்கிறதுனால உங்களுக்கு சில நேரத்தில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கு. இதை கொஞ்சம் நான் அழுத்திட்டே இது பண்றேன் பாருங்க. இப்போ பேர்ன் பூட் லோடர் மறுபடியும் போடலாம். இப்போ நம்ம பூட் லோட் பண்ணியாச்சு. பூட் லோடரை வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல ஏற்றிட்டோம். இதில் நீங்கள் ஹார்ட் பீட்டுங்கிற இந்த எல்இடி இந்த பிளிங்க் ஆகிறதுலேருந்தே தெரியுது. இது ஆல்ரெடி இது வந்து ப்ரோக்ராமிங்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷீல்டு மூலியமாக இந்த ஆர்டினோ போர்டு ப்ரோக்ராமர் ஆப் இப்போ பிஹேவ் பண்ணுது. மேலே இருக்கிற ஷீல்டு வந்து நம்ம இந்த ஐசியை ஹோல்டு பண்ணுறதுக்கும் சிறிய அந்த ஐஎஸ்பி கனெக்ஷன்ஸை கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கூட நம்ம இதை போல கூட நம்ம ஒரு ஆர்டினோ போர்டுல இருந்து அதே நான் சொன்ன அதே ஒயர் கனெக்ஷன்ஸ் தான், அந்த கனெக்ஷன்ஸை நீங்க வந்து இது மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதோ சர்க்யூட் டயக்ராம்ல காமிச்சிருந்தேன். இதே தான் இங்க போர்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டினோலேயே கிடைக்குது. பட் அது கொஞ்சம் விலை கூட. இந்த நான் சொன்ன இந்த இவர்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்களே வாங்கி செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமரா நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம். இனிமே இந்த செட்டப்பை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் இதில் ஏறுதுங்கிறதுக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பிளாங்க் ப்ரோக்ராமை வந்து நான் இதில் லோட் பண்றேன். புரியுதுங்களா? இதில் பிளாங்க் ப்ரோக்ராம் லோட் பண்ணும்போது இங்கே ப்ரோக்ராம்ங்கிற லைட் இது முதல் இது பவரு, ப்ரோக்ராமு, எரரு, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்னு சொல்றது. ஹார்ட் பீட் எதுக்குன்னா இது கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதில் ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த ரெண்டு லைட்டும் மாறி எரியும். இந்த ப்ரோக்ராம் லைட் வந்து பிளிங்க் ஆகும் பாருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னா நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்கும். இதை வந்து நீங்க அப்லோடு அப்படின்னு கொடுப்பீங்க. அப்லோடு கொடுத்தீங்கன்னா இது கம்பைல் பண்ணி அப்லோட் ஆயிடும். ஆனா இப்போ நம்ம நார்மலா அப்படி பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா இது பண்ணுனீங்கன்னா நீங்க பேஸ் அந்த ஆர்டினோ யூனோவை வந்து ப்ரோக்ராம் பண்ணிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்கெட்சில் போனீங்கன்னா இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிங்க. டூல்ஸ் வந்து அட்மெகா 8 எடுத்துக்கணும். இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன். மினி கோர் எடுத்துக்கணும். அட்மெகா ஆர்டினோ ஆஸ் ஐஎஸ்பிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்க எந்த ரேட் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து 19,200 நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்கெட்சுங்கிற மெனுல அப்லோட் யூசிங் ப்ரோக்ராமர் இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த ஆர்டினோ யூனோ வந்து ப்ரோக்ராமராக இதுல போய் ப்ரோக்ராம் பண்ணும். அது இண்டிகேஷனுக்காக இங்க வந்து ஃபீட்பேக் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுதுன்னு. இது பிளிங்க் ஆச்சுன்னா இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். கீழே கம்பைலிங்னு வருது பாருங்க. இப்போ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிளிங்க் ஆகிறத பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒரு தடவை பண்றேன் பாருங்க. அப்லோட் ப்ரோக்ராம். இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க பிளிங்க் ஆகிறது தெரியும். இது சின்ன ப்ரோக்ராம்ங்கிறதுனால சீக்கிரம் பிளிங்க் ஆகிட்டு போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. இதுவே பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம்னா நீங்க ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம பெரிய ப்ரோக்ராம் கூட நம்ம வந்து இதுல அப்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ற ப்ரோக்ராம் என்னன்னா நம்ம இந்த 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 டூல் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டூலோட ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை நான் வந்து வெளியில கொடுக்க முடியாது. பட் நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கு நான் ஐடியா தரேன். இது வந்து UVW டெஸ்டர் அப்படின்னு இன்வெர்டர் ஏசியில் டெஸ்ட் பண்ற டூல். இதுல இருக்கக்கூடிய ஐசியில் உள்ள ப்ரோக்ராம் தான் இது. இப்போ நான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணணும்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். டூல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போர்டு மினி கோர் செலக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம்
போர்ட் COM4 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா COM4 செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க Arduino ISP வந்துருச்சு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதே லோட நான் வந்து அப்லோட் யூசிங் ப்ரோக்ராமர் Ctrl+Shift+U இதை ப்ரோக்ராம் பண்றேன். இதை பார்த்தீங்கன்னா இதுல பிளிங்க் ஆற தெரியும், தானிச்சுன்னா ப்ரோக்ராம் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்க பிளிங்க் ஆகுதுங்களா? இந்த பிளிங்க் ஆகுது ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா இது பெரிய கோடுங்கிறதுனால வருது. இது மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா இது இப்போ நம்ம வந்து Arduino Uno ப்ரோக்ராமராக சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்சு மேல இருக்கிறத ப்ரோக்ராம் பண்ணிருச்சு. எந்த எரரும் காமிக்கல. இப்போ ஐசி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நேரம் அந்த ஐசியை நான் மாத்தி இதுல இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த ஐசியை பாக்குறேன், இது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண ஐசி. இதை பாக்குற பாருங்க, பாத்தீங்களா? ஸோ இப்போ இதை போல இதோட ப்ரோக்ராம் வேலை செய்யும். இப்போ இதையே நாம வந்து இந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஐசியை ரிமூவ் பண்ணி இந்த ஐசியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே ப்ரோக்ராம் இங்க வருதாங்கிறத பார்க்கலாம். ஐசியை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க. இது டெமோக்காக வச்சிருக்கிற பீஸ் தான், நாங்கள் ட்ரையலுக்காக வச்சிருக்கிறது. இப்போ இந்த ஐசி எடுத்துட்டேன். இந்த ஐசியை நான் இப்போ வந்து இதில் லோட் பண்றேன். இப்போ லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது முன்னாடி இருந்த அதே சிம்டம் வருதா பார்ப்போம். பார்த்தீங்களா? கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பாருங்க. இப்போ நம்ம உங்க கண்ணு முன்னாடியே ஒரு ஐசி நம்ம பூட் லோட் பண்ணி அந்த ப்ரோக்ராமையும் சாம்பிள் ப்ரோக்ராமையும் அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கு. இது நிச்சயமா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐசியை இந்த மாதிரி ஒரு அட்மெகா ஐசி இது போல ஒரு பிளைன் ஐசியை எப்படி பூட் லோட் பண்றது, எப்படி அதில் ப்ரோக்ராம் பண்றதுங்கிறத பார்த்தோம். ரொம்ப எளிதாக ஒரு Arduino Uno ஒரு சின்ன ஷீல்டு, இது ஷீல்டு தேவையில்லைங்க, பிரெட் போர்டை வச்சுட்டே கூட பண்ண முடியும். பிரெட் போர்டை வச்சுட்டே பண்ண முடியும். இது போல நம்ம ஒரு பிரெட் போர்டை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் ஐசியை ஃபிட் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், இது வழியாக லோட் பண்ணலாம். இதே சிஸ்டத்தை தான் நம்ம இங்கே போர்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செஞ்சு வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஒரு Arduino ஐசியை எப்படி அட்மெகா 8 அப்படி 3 to 8 அந்த மாதிரி ஐசிங்களை எப்படி எளிதாக லோட் பண்ணலாம். இதில் இன்னொன்று இருக்குங்க, இதில் வந்து ரீட் பண்ண முடியாது மட்டும் சொல்லியிருக்கிறேன், ஆனால் க்ளோன் பண்ண முடியும். அது க்ளோனையும் தவிர்க்கிறதுக்கு ஃபியூஸ் பிட்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஃபியூஸ் பிட்டுக்கு தனியாக அது என்ன, ஃபியூஸ் பிட்னா என்ன, அது எப்படி செலக்ட் பண்ணுறது, இது வழியாக பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா AVR Dude அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுவுமே AVR Dude வழியாக தான் உள்ளே போகுது, பட் நம்ம தெரியாது, நம்ம ஐடி வழியாக போகிறதுனால நம்ம அதை பார்க்கறது இல்லை. பட் AVR Dudenessன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் டைரெக்டாக ஃபியூஸ் பிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது அதில் பண்ணணும்னா இந்த மாதிரி கோடு பண்ண முடியாதுங்க. இந்த கோடை எக்ஸா கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு, பைனரி கோடு மாதிரி எக்ஸா கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸா கோடை தான் அதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுவும் வேணும்னா நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் காமிக்கலாம். பட் அது கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் இந்த ஐசியை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறத கமெண்ட்ல கொடுங்க. இந்த போர்டை வந்து நம்மளா எப்படி கிரியேட் பண்றது? கண்டிப்பா நான் இதுல உள்ள கோடு தரமாட்டேன், ஏன்னா இது அவருக்காக பண்ணது, அவரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. சர்க்கியூட் பிரச்சனை இல்லை. நம்ம சர்க்கியூட்டை வந்து இது எப்படி இதை மேக் பண்றது, இந்த கோடை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி ஐடியா தரேன். ரொம்ப எளிதாக டீப்சீக்கு அல்லது ChatGPT-யை உபயோகப்படுத்தி எப்படி நம்மளா கோடு டிசைன், ஏன்னா எல்லா கோடும் நமக்கு எழுத வராது, பட் இருந்தாலும் அதோட உதவியால நம்ம கோடை வந்து தயார் பண்ண முடியும். அதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.